அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கங்கள். என்னோட வாய்ஸ் கொஞ்சம் கரகரம் தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் நேற்றே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். என்னடா இது இப்படி ஒரு வாய்ஸை வச்சுக்கிட்டு பேசுகிறானே நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல, அதனால் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு எபிசோடில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இன்றைக்கும் மறுபடியும் அந்த ராஜா ராணி டாஸ்க் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. நேற்று நைட்டு ராணுவ பண்ண அந்த ஒரு முட்டாள்தனம், அவர் வந்து அவருடைய பொருட்கள் அங்கே இழந்துட்டார் அப்படிங்கிறதுனால அதை மீட்கிறதுக்காக அவருடைய செங்கோலையும் வாளையும் திருப்பி வாங்குறதுக்காக கேர்ள்ஸ் கிட்ட இருந்து அவங்க என்னெல்லாம் எடுத்தாங்களோ அது எல்லாமே திருப்பி கொடுத்துருந்தார் இல்லையா. காலையிலேருந்து அது ஒரு புகைச்சலாகவே போய்கிட்டு இருக்கு. ஜெஃப்ரி வந்து பயங்கர அப்செட்டில் இருக்கிறாரு. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம கேமே விளையாடணும், இன்றைக்கும் அதை வச்சு தான் நம்ம கேம் விளையாடணும். இப்படி போயிட்டு ராஜா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராணுவம் பயங்கரமாக கலாச்சிக்கிட்டு இருக்காரு. இவெல்லாம் வந்து என்னடா அவன் லூசாடாவன், மக்கு பயனடாவன் அப்படின்ற லெவலுக்கு ஜெஃப்ரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயம் வந்து இன்னைக்கு டாஸ்க் தொடரும் போது வெடிக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ போட்டிருக்கான். அந்த ப்ரோமோல என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே ஒரு ஆப்பை கொடுக்குறாரு பிக் பாஸ். அது ஆப்பு தான். யாருக்கு ஆப்பு? கேர்ள்ஸ் டீமுக்கு ஆப்பு. ஏன்னா ஆண்கள் வந்து கொஞ்சம் பலத்தில் உயர்ந்து இருக்கிறாங்க, ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பலம் இருக்குது. அந்த பலம் வந்து பெண்களுக்கு ஒரு பலவீனமாக தான் இருக்குது. என்னதான் சத்யா இருந்தாலும் அங்கே ஒரே ஒரு பையன் தான் இருக்கார். இங்கே எல்லாருமே பசங்க தான். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள ஒரு சண்டையை மூட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பல்லக்கு வந்து கொடுக்குறாரு. ஒரு பல்லக்கு, ஆனால் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டை வச்சு கொடுக்குறாரு. முதல்ல அந்த பல்லக்கில் ராணுவ உட்கார வச்சு ஆண்கள் அணியினர் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அந்த பல்லக்கு அவங்களே வச்சுக்கிறாங்க. உள்ளே வந்ததுமே மஞ்சரி அவர்கள் வந்து பெண் சார்பாக, அதாவது சாச்சனாவுக்காக அந்த பல்லக்கை கேட்குறாங்க. அதில் எங்களுக்கும் சம உரிமை இருக்குது, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தீபக் வந்து கொடுக்க முடியாது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வெளியிலேயே வந்து அதை கேட்டிருக்க வேண்டியதானே, வெளியிலேயே வந்து வாங்கியிருக்க வேண்டியதானே, எங்களால் இப்போ கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பக்கம் சொல்ல, இல்லை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் எங்களுக்கு கொடுங்க, அதில் எங்களுக்கும் பங்கு இருக்குல்ல, நாங்களும் வந்து அந்த மாதிரி கூட்டிகிட்டு வரணும், எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீம் கேட்குறாங்க. பாய்ஸ் டீம் கொடுக்கல. இது வீக்கெண்ட்லேயே வெடிக்கும். இன்றைக்கும் அது பெரிய ஒரு சர்ச்சையாக மாறப்போகுது. ஏன்னா 2 பேருக்குமே பங்கு இருக்குது அப்படின்றத பிக் பாஸ் சொல்லும் பொழுது அது ஆண்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறது அவங்களுக்கு நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இப்போ கமல் சாராக இதெல்லாம் பேசுவார், விஜய் சேதுபதியாக இருக்கிறதுனால இதெல்லாம் பேசுவாரா அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்து தளபதி மற்றும் சத்யா இவங்க 2 பேரையும் உள்ள அனுப்பி அந்த பல்லக்கை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ராஜகுருவாக இருக்கட்டும், அப்புறமா மகாராணி சாச்சனா தேவியாக இருக்கட்டும், அவங்க 2 பேருமே சொல்கிறாங்க இவங்க 2 பேருமே அந்த பல்லக்கை போய் தூக்குறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஆண்கள் அணியினர் விடவே இல்லை. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து, மக்களில் இருந்து எல்லாரும் சேர்ந்து அந்த பல்லக்கை பிடிச்சி இழுக்கிறாங்க. இவங்க 2 பேரால் அதை சமாளித்து பிடிச்சி இழுக்க முடியும். யாருனால? இந்த சைடு இருக்கக்கூடிய மஞ்சரி மற்றும் சத்யா, இவங்களால அதை பிடிச்சி இழுக்க முடியல. ஸோ இது காலையிலேயே ஒரு பெரிய ஒரு கேஸாக மாறுமா அப்படின்றது தெரில. அடிச்சுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடிச்சுக்கிறாங்கன்னா பிடிச்சி மாறி மாறி வந்து இழுத்துக்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? தீபக் வந்து சில இடங்களில் கொஞ்சம் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி போயிடுறாரு. அதனால சரி இதில் அவங்களுக்கு பங்கு இருக்கு, அதனால் நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்களா இல்லையான்றது தெரியாது. ஆனால் இறுதியாக ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, ராணுவ எழுப்பி அந்த பல்லக்கு மேலே ஏறி நிற்க சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அந்த பல்லக்கில் அவர் உட்கார சொல்லிக்கிட்டு, எங்கள் மன்னர் வந்து அதில் உட்காந்துட்டாரு, முடிஞ்சா இப்போ எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு தீபக் தான் சொல்கிறார். ஆனால் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிச்சு அதுக்கப்புறமா கேர்ள்ஸுக்கு போகும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நேற்று நைட் இவங்க வந்து அவங்க எல்லாரும் வெளியில் இருக்கும் போது போயிட்டு அவருடைய செங்கோலையும் வாழையும் எடுத்து வந்ததுக்கான ஒரு ரிவெஞ்ச் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ரிவெஞ்ச் எடுத்து ஒரு கடுப்பேற்றி பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆக்கி அதுக்கப்புறமா கொடுப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டாஸ்க் வந்து சுவாரஸ்யமாக இருக்கா உங்களுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடாக தான் அந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் சுப்பீரியராக போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆண்களுக்காகவே சில விஷயங்கள் ஃபேவராக இருக்க மாதிரி இருக்குது. பெண்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு டாஸ்க்கு அதில் வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மை இல்லாமல் அது போகிற போக்கில் போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மன வலிமையோடு ஆண்கள் விளையாடுறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் நேற்றுலேருந்து ஒரு விஷயமா வந்து விட்டுட்டே இருந்தது, டாஸ்கில் தொடர்ச்சியாக தோத்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது தோணுது. உங்களுக்கு அந்த மாதிரி எதனா கருத்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.